கார்டு வந்து எப்படி போடுறது, அதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும், அதுக்கு வந்து நம்ம எப்படி அந்த கல்வி உதவித்தொகைலாம் வாங்குறது, எங்கே போய் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த மிஷினுக்கு கேட்டிருக்காங்க. நான் முதல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி எந்த கடி வாங்குறது, எங்கெங்கே வாங்குறதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து நீங்கள் எந்த இதுலேயும் வந்து விட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன தேவைன்றது கட் ஆயிரும். அதனால் பொறுமையாக எல்லாத்தையும் அதுக்கு பிறகு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ புது கார்டு சுத்தமாக போடலை, புதுசாகவே நான் கட்டுமான கார்டு, நான் கூலி தொழிலாளி, எனக்கு புது கார்டு நான் எதுவுமே போடல, அதுக்கு என்னென்ன பண்ணணுன்னா, முதல் வந்து நீங்கள் இப்போ இ-சேவை மையத்தில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதில் ஒரு கொஸ்டின் மட்டும் பண்ணுங்கள். என்னன்னா, உங்களுக்கு அந்த ஒரு அதாவது இதான் அப்படின்ற ஒரு ஃபார்ம் தரணும். அவங்க சான்றிதழ் ஒன்று தரணும். நீங்கள் சான்றிதழ் தரணும். அந்த சான்று தர அவங்களால முடியுமான்னு பாருங்கள். அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டான தொழில், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை மட்டும் போடுற மாதிரி அவங்களுக்கு அந்த வேலையை பற்றி அவங்க தெரிஞ்சவங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உண்மையிலே நிறைய பேர் என்னென்னா உண்மையிலே கூலி தொழிலாளியாக இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஊதுபத்தி செய்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப குறைய வந்திருக்கு. ஆனால் ரியலாகவே அவங்க வந்து இந்த கொத்தனார் இந்த மாதிரி வேலை தான் செய்கிறாங்க. நான் கண்ணு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் கரெக்டாக அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சு போடுங்க. அதே மாதிரி அதுக்கு தேவையான ஆவணம் என்னென்னா, உங்களுடைய வயதுக்கான ஆவணம்னு கேட்பாங்க. அந்த உங்கள் வயசு வந்து இவ்வளோதான் கரெக்டாக காட்டுறதுக்கான ஆவணம் என்னென்னா, முடிஞ்சளவு ரேஷன் கார்டாக கொடுங்க. அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கம்பல்சரி சேர்த்துருக்கணும். ஃபோன் நம்பர் இல்லைன்னா சேர்த்திக்கோங்க. டிஎஸ்ஓ ஆஃபீஸில் போய் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கணும். பேங்க் புக் இருக்கணும். உங்களுடைய பேங்க் புக்கு, உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது கம்பல்சரி இருக்கணும். இது எல்லாம் ஒவ்வொரு தனி நபருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த புது கார்டை போட முடியும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இ-சேவை மையத்தில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே தொழிற்சங்க ஆஃபீஸுங்கன்னு இருக்கும். முடிஞ்ச அளவு தொழிற்சங்க ஆஃபீஸ் போங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அவங்களுக்கு தான் அதை பற்றி கொஞ்சம் நிறையா தெரியும். அதனால் அங்கே போயிடுங்க. அதே மாதிரி அப்படி அதுவும் எங்களுக்கு தெரியல, அங்கே போக எங்களுக்கு தெரியலன்றவங்க டைரெக்டாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிருங்க. அங்கே உங்கள் தொழிலாளர் நல அலுவலகம்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் கேளுங்க. அவங்க